டிஎன்இஏ 2025 சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்பவே முடியாத அளவுக்கு டாப் ரேங்க்ஸ், டாப் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. இதனை பற்றின அனாலிசிஸ் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். 1லிருந்து 2984 வரைக்கும் என்ன கட் ஆஃபில் நமது மாணவர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதை பற்றி இந்த லிஸ்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பொதுவாகவே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் என்று யோசிக்கும் போது ஒரு 160 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், 170 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், சம்டைம்ஸ் 175லிருந்து 180 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாணவர்கள் மெயின் கவுன்சிலிங்கில் தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுனால நாட் அலாட்டட்னு வந்திருக்கும். அவங்க தவிர்க்க முடியாத காரணங்கள்னால இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிஎன்இஏ 2025 பொறுத்த வரைக்கும் டாப் கட் ஆஃப் ரேங்க் வாங்கின மாணவர்கள், தட் இஸ் 195.5லிருந்து 199 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் ஃபஸ்ட்டு 32 ரேங்கை வாங்கியிருக்காங்க. அதே போல் 190.5லிருந்து 195 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் 65 பேர் ஃபஸ்ட்டு 97 ரேங்குக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இதில் பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 8 பேர் பிசிலையும் எம்பிசியில் 17 பேரும் மேஜர் கவுண்ட்டாக உள்ளே வந்திருக்காங்க. அதே போல் 190.5லிருந்து 195 வரைக்கும் பிசியில் 22 பேரும், எம்பிசியில் 24 பேரும், அதே போல் எஸ்சி கேட்டகரியில் 15 பேரும் ஒரு நல்ல கவுண்டில் உள்ளே வந்திருக்காங்க. உண்மையிலேயே இது எதிர்பார்க்காத கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்தது உண்மையிலேயே அதிர வைக்கக்கூடிய ரேங்க் அனாலிசிஸாக தான் இது இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் கட் ஆஃப் ரேங்க்ஸில் இருந்த மாணவர்கள் ரவுண்டு 1ல் தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுனால அவங்களுக்கான சரியான இடம், சீட்டு சரியான காலேஜில் கிடைக்காம இருந்திருக்கும். அதனால் இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்கலாம். அதே சமயத்தில் ரவுண்டு 2ல் ரவுண்டு 3ல் இருக்கிற மாணவர்கள் ரவுண்டு 1ஓட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு அலர்ட்டாக இருந்து அவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கை சரியான முறையில் பண்ணியிருந்தாங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்க தேவையில்லை. ஆனால் ரவுண்டு 2 மற்றும் ரவுண்டு 3 மாணவர்களும் 185.5லிருந்து 190 வரைக்கும் வாங்கின மாணவர்களும் 180.5லிருந்து 185 கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுமே சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. இதில் 185.5லிருந்து 190 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் 115 பேர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு உள்ளே வந்திருக்காங்க. இவங்களுடைய ரேங்க்ஸ் 212 வரைக்கும் உள்ளே வந்திருக்குங்க. இதில் மேஜர் கேட்டகரி பார்க்கும்போது பிசியில் 37 மாணவர்களும், எம்பிசியில் 44 மாணவர்களும், எஸ்சியில் 22 மாணவர்களும் அவங்களுக்கான சரியான காலேஜை, சரியான பிரான்ச்சை உண்மையிலேயே மிஸ் பண்ணியிருக்காங்க, தவற விட்டுருக்காங்க. அதே போல் 180.5லிருந்து 185 வரைக்கும் ஒரு நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுமே 162 பேர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு 374 ரேங்க்ஸை வச்சுருக்காங்க. இதில் மேஜர் கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிசி கேட்டகரியில் 69 பேரும், எம்பிசி கேட்டகரியில் 50 பேரும், எஸ்சி கேட்டகரியில் 31 பேரும் அவங்களுக்கான சரியான இடத்த முந்தைய ரவுண்டில், அதாவது ரவுண்டு 2 மற்றும் ரவுண்டு 3ல் மிஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதே மாதிரியான ப்ராக்டிஸ், இதே மாதிரியான தப்பு தான் ரவுண்டு 3லையுமே நடந்திருக்கு. 175.5லிருந்து 180 வரைக்கும் வாங்கின மாணவர்கள் 195 பேர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு 569 ரேங்க்ஸை பிடிச்சிருக்காங்க. இதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் யாருன்னு பார்க்கும்போது பிசியில் 90 பேரும், எம்பிசியில் 65 பேரும், எஸ்சியில் 25 பேரும் அவங்களுக்கான சரியான காலேஜை மிஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் 170.12லிருந்து 175 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் 280 பேர் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு 849 ரேங்குக்குள்ளே உள்ளே வந்திருக்காங்க. இதுலேயுமே செக் பண்ணும்போது பிசியில் 107 மாணவர்களும், எம்பிசியில் 90 மாணவர்களும், எஸ்சியில் 59 மாணவர்களும், பிசிஎம் கேட்டகரியில் 14 மாணவர்களும் அவங்களுக்கான சரியான காலேஜை உண்மையிலேயே தவற விட்டுருக்குறாங்க. இதே வரிசையில் 165.5லிருந்து 170 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின 395 மாணவர்கள்
ஃபஸ்ட்டு 1244 ரேங்க்ஸை பிடிச்சிருக்காங்க. இதில் பிசியில் 135 பேரும், எம்பிசியில் 152 பேரும், பிசிஎம்மில் 22 பேரும், எஸ்சியில் 66 பேரும், எஸ்சியில் 11 பேரும் அவங்களுக்கு உண்டான சான்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 160.5லிருந்து 165 வரைக்கும் 476 மாணவர்கள் கவுன்சிலிங் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்குள்ளே வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு 1720 ரேங்க்ஸை பிடிச்சிருக்காங்க. இதில் பிசியில் 178 பேரும், எம்பிசியில் 158 பேரும், பிசிஎம்மில் 27 பேரும், எஸ்சியில் 93 பேரும், எஸ்சியில் 10 பேரும் அவங்களுக்கான சரியான தேர்வை மிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அப்படின்றது ஒரு 160 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், 170 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் அவங்களுடைய சான்ஸை மிஸ் பண்ணுற பட்சத்தில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்க்கு வருவாங்க. ஆனால் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ப்ராசஸில் 190க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களும் 180க்கு மேலே கட் ஆஃப் வாங்கின மாணவர்களும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்குள்ளே வந்ததுனால 155.5லிருந்து 160 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் 549 மாணவர்கள் 2269 ரேங்குக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 150.5லிருந்து 155 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள், தட் இஸ் 642 மாணவர்கள் 2911ங்கிற ரேங்குக்கு கீழே தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் 150 எக்ஸாக்டாக கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் 73 பேர் 2984 அப்படின்ற லோயர் ரேங்குக்கு கீழே வந்திருக்காங்க. இதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மேஜராக பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 155லிருந்து 160 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின பிசி கேட்டகரி 164 பேரும், எம்பிசி கேட்டகரி 210 பேரும், பிசிஎம்மில் 21 பேரும், எஸ்சியில் 125 பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் 150.5லிருந்து 155 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் பிசி கேட்டகரியில் 199 பேரும், எம்பிசியில் 272 பேரும், பிசிஎம்மில் 28 பேரும், எஸ்சி கேட்டகரியில் 109 பேரும், எஸ்சியில் 20 பேரும் பாதிக்கப்படுறாங்க. அதே போல் 150 கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்தால் நம்ம ஏதாவது ஒரு காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் வாங்கிடலாம் நினைக்கிற மாணவர்கள் பிசியில் 18 மாணவர்களும், எம்பிசியில் 30 மாணவர்களும், எஸ்சியில் 17 மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கான அட்டானமஸ் காலேஜஸ் என்ன பாசிபிலிட்டி இருக்குது? கோயம்புத்தூர் காலேஜஸ், சென்னை காலேஜஸ் மற்றும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கான அட்டானமஸ் காலேஜ் வேக்கன்சி பொசிஷன் என்ன இருக்குது என்பதை அடுத்து வர்ற வீடியோவில் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ஒரு 150 அப்படிங்கிற கட் ஆஃப் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டான ஒரு நல்ல கட் ஆஃப் ரேங்க் தான். ஸோ இந்த ரேங்கில் இருக்கிற மாணவர்கள் எங்களுடைய அடுத்த வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அட்டானமஸ் காலேஜஸோட வேக்கன்சி பொசிஷன்ஸ், எஸ்பெஷலி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ் வேக்கன்சி பொசிஷன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி தனியாக கொடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் விரும்பின பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க. டிஎன்இஏ 2025 சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ப்ராசஸில் 150லிருந்து 199 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்களுடைய கேட்டகரி வைஸ் அனாலிசிஸை இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 2984 மாணவர்கள் 150லிருந்து 199 கட் ஆஃப் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இதில் ஓசியில் 41 பேரும், பிசியில் 1027 பேரும், எம்பிசியில் 1112 பேரும், பிசிஎம்மில் 138 பேரும், எஸ்சியில் 567 பேரும், எஸ்சியில் 79 பேரும், எஸ்டியில் 20 பேரும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள போகிறாங்க. இதில் அட்டானமஸ் காலேஜஸில் இவங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அட்டானமஸ் காலேஜில் நீங்கள் விரும்பின பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப்